ரெயின்போ அம்பாசிடர் அவார்ட் செரிமனி அப்படின்னு ஒரு அவார்ட் செரிமனி வச்சுருக்கோம். அது வருஷம் எங்கள் கம்யூனிட்டியை வெளிய மக்கள், அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டி சாராத மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இந்த வருஷம் வந்து அவார்ட் வாங்குறாங்க. எங்கள் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, ஒன்று மீடியா மூலிமா சப்போர்ட் பண்ணுறவங்க, இல்லைன்னா வந்து படம் எடுக்கிறது மூலிமா சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் எங்களை பற்றி நல்ல விதமாக போடுறது மூலிமா சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் அவார்ட்ஸ் தரோம். ரைட்டர்ஸ் எல்லாரையுமே அதில் உள்ளடக்கி அவார்ட்ஸ் தரோம். அதில் இந்த வருஷம் வந்து கிருத்திகா உதயநிதி வந்து இப்போ படம் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல முதல் முறையா ஒரு 2 ஆண்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப முற்போக்கா, ஒரு ஒரு துணை முதலமைச்சரோட மனைவியா இருந்தாலும் கூட ரொம்ப முற்போக்கான ஒரு சிந்தனையை வந்து படமாக்கி எங்க கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல கதை எடுத்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு அவார்ட் தரோம். ப்ளஸ் ஷக்கீலாமாக்கு ரொம்ப வருஷமாக எங்கள் கம்யூனிட்டிக்கு ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேருக்கு இடம் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, அவங்கள பற்றி எந்த இடத்துல வேணால் அவங்களுக்கு குரல் கொடுக்கறது, அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு அவார்ட் தரோம், ரெயின்போ அம்பாசிடர் அவார்ட். அப்புறம் அசீஃபா ஃபாத்திமான்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்தாங்க, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து எங்களை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் ரெகுலராக நல்ல விதமாக எழுதுனதுக்காக அவங்களுக்கு அவார்ட் தரோம். அதுக்கப்புறம் டைரக்டர் ஃபிலிம் மேக்கர் நந்தினி அப்படின்னு அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு திருநங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. அது இல்லை, இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற படத்தில் வந்து ஒரு திருநங்கைக்கு ஒரு நல்ல ரோலும், அப்புறம் ஒரு இன்னொரு எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்த இன்னொரு நபருக்கு மாலினி ஜெயவரத்னமுக்கு ஒரு ரோலும் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த நந்தினின்ற ஃபிலிம் மேக்கருக்கு அவார்ட் தரோம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பிரபாகரன் அவருக்கு ஒரு அவார்ட் தரோம். அப்புறம் காவிரி மாணிக்கம் தமிழில் குமுதமில் ஒரு திருநங்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு அவார்டு இருக்குது. ஆனந்த விகடன்லேருந்து நீலகண்டன் அவர் வந்து ஒரு திருநங்கை வச்சு ஒரு ஷோ நடத்துனாங்க, நேஹான்ற திருநங்கை வச்சு. அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஆனந்த விகடன்லேருந்து நீலகண்டனுக்கு அவார்டு தரோம். இது மட்டும் இல்லாமல் டிஎம் கிருஷ்ணன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மியூசிஷியன், அவர் ஆர்டிஸ்ட், அவர் வந்து ரொம்ப முற்போக்குவாதி. அவருக்கு வந்து அவார்ட் தரோம். அவருக்கு ஏன் கொடுக்குறோன்னா, கர்நாடகாவில் திருநங்கை சமுதாயம் ஜோகப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு திருநங்கை சமுதாயத்துக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து அவங்க கூட சேர்ந்து பல அவார்ட் வின் பண்ண ஒரு மியூசிஷியன் வந்து அவங்க கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ரெகுலராக அவங்க ட்ரெயின் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் கொரோனா அப்போ திருநங்கைகளுக்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ரொம்ப சைலண்ட்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு அமைச்சு உதவி பண்ணியிருக்காரு. அதனால் டிஎம் கிருஷ்ணன் சாருக்கு வந்து அவார்ட் தரோம். அப்புறம் மானசான்னு ஒரு ரைட்டர், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி டிஆர் பாலு சாரோட பேத்தி. அவங்க வந்து எங்களை பற்றி ஒரு போயம்ஸ் எழுதி ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப முற்போக்காக, ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புக் எழுதுனதுக்காக அவங்களுக்கு வந்து அவார்ட் தரும். இந்த கேட்டகரியில் 11 பேருக்கு இந்த வாட்டி அவார்ட் தரும். இந்த அவார்ட் தர்றதுக்கு எஸ்வி சேகர் சாரும், சீதாலக்ஷ்மி ஐஏஎஸ் மேடமும், பிளேபேக் சிங்கர் மனோவும், பத்மஸ்ரீ டாக்டர் நர்த்தகி நடராஜனும், இவங்க 4 பேரும் வராங்க. இது மட்டும் இல்லாமல் எங்கள் சமுதாயத்திலேருந்து ஒருத்தருக்கு வருஷம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அது வந்து கிருபாமா தா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு திருநங்கைக்காக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி இன்னி வரை அந்த என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களோட ஒர்க்கை வேல்யூ பண்ணுற மாதிரி எங்கள் கம்யூனிட்டி சார்பாக நாங்கள் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கிருபாமாக்கு தரோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவார்ட் செரிமனி இருக்குது, பேனல் டிஸ்கஷன் இருக்குது, நிறைய செலிப்ரிட்டிஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் பிரதாப்ன்ற ஒரு ஆக்டர், அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ரிஷி, அதாவது நம்ம ஷாலினியோட தம்பி, அவங்க வரேன்னு சொல்லி அண்ணன் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்வி சேகர் சார் வரேன்னாரு. அப்புறம் வந்து ஐஸ்வர்யா தத்தா அப்படின்ற நடிகை, இன்னும் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சார்பாக இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இவர் ஹானரபிள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எம்எல்ஏ இவர் மனோ தங்கராஜ் அவர் வந்து இனாக்ரேட் பண்ணுறாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வராங்க. அப்புறம் ராச்சா அரிபாக் அப்படின்றவங்க வந்து தாய்லாந்து கன்சுலேட் ஜெனரல், அவர் வந்து தாய்லாந்து எம்பசியோட கன்சுலேட் ஜெனரல், அவர் வராரு. ப்ளஸ் பெட்ரிஷியா தியரி ஹார்ட், அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கன்சுலேட்டோட டைரக்டர், அவங்க வராங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடிகை வராங்க. மிஷ்கின் வராரு, அப்புறம் ஃபிலிம் மேக்கர். அப்புறம் சந்தோஷ் பிரதாப்ன்ற நடிகர் வராங்க. இவங்கெல்லாம் வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க இந்த எடிஷன் 4th எடிஷன் ஆஃப் சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில்.
நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மக்களுக்கான ஒரு திருவிழாவாக இந்த ஃபெஸ்டிவலை நாங்கள் பார்க்குறோம். எங்கள் மக்கள் பற்றின படங்கள் வந்து ஒரு 3 நாள் திரைகள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், ஃபீச்சர் லெங்க் ஃபிலிம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறோம். இந்த வருஷத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, February 14th அன்னைக்கு காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபெஸ்டிவலில் சென்னையில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு லெஸ்பியன் சப்ஜெக்டில் 2 பெண்கள் வந்து காதல் கொள்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம ஃபெஸ்டிவலில்.